ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம அமால்கமேஷன் என்னென்னு பார்ப்பாங்க. அமால்கமேஷன் என்னென்னா யூனியன்னு பேர். வாங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலியமாக அவங்களுக்கு நான் அமால்கமேஷன் என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ 2 எக்ஸிஸ்டிங் கம்பெனி இருக்குது. 2 எக்ஸிஸ்டிங் கம்பெனியுடைய நோக்கம்னு என்ன ஒரே பிஸ்னஸ் மோட்டிவேஷன் தான். ரெண்டுமே சேம் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கு. இந்த 2 கம்பெனி லிக்விடேஷன் ஆர் வைண்ட் அப் ஆகிட்டு ஒரு புது கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த புது கம்பெனி இந்த வைண்ட் அப் ஆன கம்பெனியோட பிஸ்னஸை அண்டர்டேக் பண்ணி கண்டினியூ பண்ணும். இதுக்கு பேர் தான் அமால்கமேஷன். 1956 இந்தியன் கம்பெனி ஆக்ட் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 391லேருந்து 96 வரைக்கும் 396 வரைக்கும் நமக்கு இந்த அமால்கமேஷனையும் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்பெனியை பற்றி நமக்கு வந்து அறிவுறுத்தல் பண்ணுது. இப்போ 394 வந்து என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி இதுக்கு வந்து இன்னொரு கம்பெனிக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு வந்து நமக்கு அறிவுறுத்தல் பண்ணுது. 394 வந்து ஷேரை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லுது. இப்போ 395 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஒரு கவர்மெண்ட் பொதுநலம் கருதி 2 கம்பெனி அமால்கமேஷன் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு அறிவுறுத்துது. இப்போ 2 கம்பெனி இருக்குது. ரெண்டுமே வந்து மன ஒத்து மியூச்சுவல் கன்சர்னில் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போடுறாங்க. என்னென்னு பெட்டிஷன் போடுறாங்க, நாங்கள் வந்து கம்பெனி அமால்கமேஷன் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஒரு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி. பொதுவாக வந்து கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டால் வந்து கோர்ட் ஏதாவது ஒரு பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும். பட் இங்கே 2 பேருமே மியூச்சுவல் கன்சர்ன், 2 மனமொத்து தான் போடுறாங்க. அப்போ வந்து கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும். இப்போ கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன இருக்கும், அசட் அண்ட் லைபிலிட்டி எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ வந்து இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். சப்போஸ் இதில் அமால்கமேஷனுக்கு யாருக்கும் விருப்பப்படலைன்னா அவங்களுக்கு என்ன ரெமெடி கொடுக்கணும். இப்போ 2 கம்பெனி வைண்ட் அப் பண்ணாமல் டிசொல்யூஷன் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா, அதுக்குன்னு வழிமுறைகள் பார்க்கணும். அப்போ லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும், இப்படிலாம் ஒரு வரையறை கோட்பாடுகளோட ஒரு ஆர்டர் வந்து நமக்கு அந்த கோர்ட் வந்து பாஸ் கொடுக்கும். இப்போ ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அமால்கமேஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன், எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஏற்கனவே அமால்கமேஷன் என்னன்னு பார்த்தோம். அமால்கமேஷன் என்னென்னா, 2 எக்ஸிஸ்டிங் கம்பெனி ரெண்டுமே ஒரே மாதிரி பிஸ்னஸ் இருக்குது. அது ரெண்டுமே வைண்ட் அப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த புது கம்பெனி இந்த வைண்ட் அப் ஆன கம்பெனியுடைய பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது, இதுக்கு பேர் தான் அமால்கமேஷன். இப்போ அப்சார்ப்ஷன் என்ன, இப்போ உதாரணம் பாருங்கள், ஒரு கம்பெனி 2 கம்பெனி இருக்குது, நல்லா ஓடிட்டு இருந்த கம்பெனி ஏதோ ஒரு சில காரணங்களால் அப்படியே கீழே உட்காருது, ஒன்றும் பிஸ்னஸ் நல்லா எந்திரிச்சு வர முடியல, இது பண்ணல. இன்னொரு கம்பெனிக்கு வந்து நல்லா ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த நல்லா ஓடிட்டுருக்கிற கம்பெனிட்ட வந்து இந்த மங்கி போன கம்பெனி வந்து என்னென்னா, இந்த கம்பெனியை வாங்கிக்கிங்க என் கம்பெனி அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணும்போது இந்த கம்பெனி என்ன பண்ண, ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாங்கிட்டு என்ன சொல்லணும்னா, இந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மங்கி போன கம்பெனி ஓடாத கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பெனி வைண்ட் அப் பண்ணிடும். இந்த கம்பெனி வைண்ட் அப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அசட் அண்ட் லைபிலிட்டிலாம் இந்த செல்லார் கம்பெனி பர்ச்சேசர் கம்பெனிக்கு வந்துடும். இப்போ பர்ச்சேஸ் கம்பெனி அந்த பிஸ்னஸை வந்து எடுத்து இங்கே பண்ணணும். எது இந்த செல்லார் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப டவுனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் எடுத்து இங்கே பண்ணணும். இங்கே வந்து புதுசாக கம்பெனி எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இங்கே புதுசாக கம்பெனி ஃபார்ம் ஆகவே ஆகாது. பட் வியாபார நோக்கம் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதாவது பர்ச்சேஸ் கம்பெனிக்கும் சரி, செல்லர் கம்பெனிக்கும் சரி, வியாபார நோக்கம் வந்து 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுட்டிங்களா? இதான் வந்து அப்சார்ப்ஷன். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு கம்பெனி நல்லா ஓடிட்டுருக்கு, அது அப்படியே ஓடிட்டுருக்கு, ஏதோ சில இஷ்யூஸ் வந்து கம்பெனியில் தேவையில்லாமல் ரைஸ் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனி வைண்ட் அப் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த புதுசாக ஒரு நேம் கொடுத்து இங்கே இருக்கிற அசட் அண்ட் லையபிலிட்டி, இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ், இங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் வந்து புது கம்பெனிக்கு வந்துடுவாங்க. இது என்னென்னா, எப்படி இருந்த கம்பெனி இப்படி நான் மாறிட்டேன் அப்படின்ட்டு வெளியே ப்ரொபகண்டா பண்ணுறது. எக்ஸ்டர்னலில் சொல்லுவாங்க, ஏன்னா நான் முன்னாடி கம்பெனி இருந்தேன்ப்பா, இப்போ இதெல்லாம் வந்தாலும் சீனு கம்பெனி மாறி போச்சு, ஓகேவா அப்படின்னு பப்ளிக்கு ப்ரொபகண்டா பண்ணுது. பட் இன்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இது வந்து வெளியே வந்து தெரியாது, உள்ளுக்குள்ளேயே மாற்றி வச்சுருப்பாங்க. சில இன்கம் டேக்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது வரும்னா அதை சமாளிக்கிறதுக்காண்டி அவங்க உள்ளே இருக்கிற கம்பெனி ஆளுகளுக்கு மட்டும் தான் தெரியும், வெளியே இருக்கிற பப்ளிக் வந்து இது தெரியாது. ஸோ இதுதான் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த அமால்கமேஷன். இப்போ நம்ம எப்படி பேமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு கம்பெனி வந்து அமால்கமேஷன் ஆகும்போது எப்படி பேமெண்ட் எல்லாம் போகுது அப்படின்னு பார்க்க முன்னாடி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன நம்ம பார்க்கணும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி என்ன, ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனிலாம் பண்ணலாம். தீஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் யூ மஸ்ட் பி நோன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன, ஒரு செல்லார் கம்பெனி இருக்குது, ஒரு பர்ச்சேசிங் கம்பெனி இருக்குது. செல்லார் கம்பெனி என்ன, ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி, ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனின்னா பர்ச்சேசிங் கம்பெனி. இப்போ பர்ச்சேசிங் கம்பெனி வந்து செல்லார் கம்பெனிக்கு, இங்கே வந்து ஈஸியாக புரியுற செல்லிங் கம்பெனி, பையிங் கம்பெனி, இல்லை பர்ச்சேசிங் கம்பெனி. இப்போ செல்லிங் கம்பெனி வந்து என்ன சொல்லுது, 50 கோடி ரூபாடா சொத்தோட மதிப்பு எவ்வளோ நீ வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லி பர்ச்சேசிங் கம்பெனிட்ட பார்கெயின் பண்ணுறான். அவன் சொல்கிறான் 40 கோடி, சரி 40 கோடின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. 2 பேசி முடிச்சப்பறம்
இந்த 40 கோடியை அக்ரி பண்ணிடுச்சு பார்த்தீங்களா செல்லர் கம்பெனி, இந்த 40 கோடி அக்ரி பண்ணிவிட்டு வாங்குது பார்த்தீங்களா, இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து ஏற்கனவே சொன்னேன், டிரான்ஸ்ஃபரர்னா செல்லர் கம்பெனி, டிரான்ஸ்ஃபெரி கம்பெனினா பையிங் கம்பெனி. இப்போ புக் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. புக் வேல்யூன்னு என்னன்னா செல்லர் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி, இது வந்து அதோட அசட்டோடைய வேல்யூ வந்து இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் புக் வேல்யூ. அக்ரீடு வேல்யூன்னு என்னென்னா பர்ச்சேசிங் கம்பெனி இவ்வளோ தான், ஐயோ நீ 50 கோடி சொல்கிற, அதெல்லாம் ஒத்து வராது, எனக்கு நான் 40 கோடி தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு 40 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்களா, அந்த 40 கோடி வந்து செல்லர் கம்பெனி அக்ரி பண்ணிடுச்சுன்னா அது வேறு தான் அக்ரீடு வேல்யூ. புரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னு என்னென்னா ஒரு கம்பெனியுடைய 65% ஷேர் ஹோல்டர் வச்சுருந்தா நான் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். பெரும்பாலும் இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கிறான் பார்த்தீங்களா ஓனர், இவன் மட்டும்தான் இந்த மாதிரி 65% ஷேர் ஹோல்டர் வச்சுருப்பான். ஏன்னா ஓனர் ஆஃப் த கம்பெனி. ரெண்டாவது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னு என்னென்னா ஒரு கம்பெனிக்கு வருதுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் காசு கொடுத்துட்டு அந்த அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து வைண்ட் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் தான் அந்த செட்டில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற ஷேர் ஹோல்டருக்கு போகும். புரியுங்க. இதெல்லாம் காமன் டெர்மினாலஜி, இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து எப்படி வந்து இந்த கன்சிடரேஷன் பாஸ் ஆகுது, எப்படி இந்த அசட் அண்ட் லைபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு ஒரு உதாரணம் பார்ப்பாங்க. இப்போ ஏங்கிற கம்பெனி பிங்கிற கம்பெனிக்கு வந்து ஒரு இதை விற்கலாம், தன்னுடைய சொத்து அசட் அண்ட் லைபிலிட்டி விற்கிறான். இப்போ பிங்கிற கம்பெனி செல் பண்ணுறான், தன்னுடைய கம்பெனி வந்து ஏங்கிற கம்பெனிக்கு செல் பண்ணுறான். மூணாவது வந்து என்னென்னா ஏ அண்ட் பி ரெண்டு கம்பெனி வைண்ட் அப் பண்ணி ஒரு புது கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி வந்து சொத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நாலாவது வந்து என்ன மெர்ஜிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஏங்கிறது இங்கே ஒரு புக் வேல்யூ இருக்குது, அந்த பிங்கிற கம்பெனி ஒரு புக் வேல்யூ, ரெண்டுமே இப்படி ஒட்டிக்கும். இதில் வந்து புக் வேல்யூவில் சேஞ்ச் ஆகுது, எந்த பர்ச்சேஸ் கன்சர்ன் இருக்காது. இப்படி ரெண்டு இருந்த கம்பெனி இப்போ ரெண்டு கம்பெனி ஒன்று ஆகிடும். இப்போ ஒரு பாவம் இதே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ மொதல் எடுத்துக்கோம் நம்ம. இப்போ ஏங்கிற கம்பெனி வந்து பிங்கிற கம்பெனி வந்து விற்கிறான். இங்கே வந்து ஏங்கிறது செல்லிங் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி, பிங்கிறது வந்து பர்ச்சேசிங் கம்பெனி. சரியா? அதாவது ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி சொல்கிறான் ஏங்கிற கம்பெனி, பாச இந்த 50 கோடி ரூபா என் சொத்து, என் கம்பெனியோட மதிப்பு வாங்கிக்கப்பா நீ அப்படிங்கிறான். அவன் பார்க்குறான், அதெல்லாம் பார்த்துட்டு இல்லைப்பா உன் கம்பெனி 50,000 தேராது, உன் கம்பெனி 40,000 தான் தேரணுன்னே, 40,000க்கு மேலே தேரவே 40 கோடிக்கு மேலாம் தேராது, நீ 50 கோடி 100 கோடின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, வேணாம்ப்பா போட்டு கொடுப்பா, நீ என்னமோ நல்லா ஓட்டிகிட்டு இருக்கிற கம்பெனி தான், நான் 45 கோடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்கெயின் பண்ணி 45 கோடி அசெட் பண்ணிக்கிறான். அக்ரீடு வேல்யூ 45 கோடி. இப்போ 45 கோடியை வந்து செல்லார் கம்பெனி கொடுத்துட்றான். இது ஒன்று. இப்படி அசெட் வந்து கம்பெனி சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்படி வந்து அசெட் அண்ட் லைபிலிட்டி மாறும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா பியிலேருந்து ஏ கம்பெனி. இப்போ பி கம்பெனி சொல்லுது ஏ கம்பெனி பாட்டு, இந்த மாதிரி கம்பெனி சொத்து 100 கோடி ரூபா மதிப்புள்ள கம்பெனிப்பா, நீ அப்படியே வாங்கிக்க அப்படின்னோடனே இப்போ பர்ச்சேஸ் கம்பெனி என்ன பண்ணோம், டிரான்ஸ்ஃபரி கம்பெனி, சரி ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு 100 கோடி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித மறுப்பும் தெரிவிக்காமல் அப்படியே அந்த புக் வேல்யூ அப்படியே அக்ரி பண்ணிக்கிட்டா இது ரெண்டாவது மெத்தட். அப்படியே அந்த அசெட் அண்ட் லைபிலிட்டி வந்து பர்ச்சேஸ் கம்பெனிக்கு மாறிடும். மூணாவது கம்பெனி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரெண்டு கம்பெனி சேம் பிஸ்னஸ் நோக்கம் இருக்கணும், வைண்ட் அப் ஆகிருக்கணும். அங்கே இருக்கிற அசெட் அண்ட் லைபிலிட்டி அப்படியே வந்து புதுசாக ஆகிற கம்பெனிக்கு அப்படியே போயிடும். எந்த விதமான இதுவும் இல்லாமல் அந்த ரெண்டு கம்பெனி வைண்ட் அப் ஆனப்போ அந்த ரெண்டு வண்டியும் வைண்ட் அப் ஆன கம்பெனிலேருந்து அப்படி இங்கிட்டு ஓடி வந்துடும். இது மூணாவது மெத்தட். நாலாவது மெத்தட் என்னென்னா புக் வேல்யூ எந்த வித மாற்றம் இல்லை, ரெண்டு கம்பெனி தனியாக இருக்குது. இங்கே இருக்கிற அசெட் அண்ட் வேல்யூ, அசெட் அண்ட் லைபிலிட்டி, இது இங்கே இருக்கிற அசெட் அண்ட் லைபிலிட்டி இது இப்படியே தான் இருக்கும், ஆனால் ரெண்டு ஒன்றாயிக்கும். இதுதான் இது. இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? இது சிம்பிளாக புரியுதுங்க உங்களுக்கு சொன்னது. இப்போ வந்து மெத்தட் ஆஃப் பேமெண்ட், எப்படி வந்து பேமெண்ட்டெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எப்படி மெத்தட் ஆஃப் பேமெண்ட் வந்து எப்படி வரும், அதாவது செல்லர் கம்பெனி பர்ச்சேஸ் கம்பெனி வந்து எப்படி செல்லர் கம்பெனி கொடுக்கும், செல்லர் கம்பெனி எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே பார்ப்போம். இது வந்து மொத்தம் 4 மெத்தட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து லம்சம் மெத்தடு. ரெண்டாவது வந்து என்னென்னா இன்டர்செனிக் ஒர்த் மெத்தட். ஆமாம், இன்டர்செனிக் ஒர்த் மெத்தடு. மூணாவது வந்து நெட் அசெட் மெத்தடு. நாலாவது வந்து நெட் பேமெண்ட் மெத்தடு. இப்போ லம்சம் மெத்தட் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பெனியுடைய வேல்யூ எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. அக்குரேட்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு கம்பெனி அக்ரிமெண்ட் போடும். இவ்வளோ தாண்டா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், 50 கோடி தான், 100 கோடி தாண்டா கன்சிடரேஷன், 100 கோடி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுபடி பர்ச்சேஸ் கம்பெனி வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துரும். யாருக்கு? செல்லர் கம்பெனிக்கு கொடுத்துரும். இது ஒரு மெத்தட். இப்போ இன்டர்செனிக் ஒர்த்து மெத்தட் என்னென்னா இது வந்து ஷேர் ப்ரொப்பரேஷன்லாம் சொல்லுவாங்க. ஷேர் ப்ரொப்பரேஷன் ரெண்டு பேர் ரூம் போட்டு ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பாஸு இங்கே பாரு, உன் கம்பெனியோட வேல்யூ வந்து இவ்வளோ தான் உன் கம்பெனியுடைய வேல்யூ இவ்வளோ தான், உன்னுடைய ஷேர் வந்து இவ்வளோ தான் போயிட்டுருக்கு. அதனால் என் கம்பெனியில் இருக்கிற 5 ஷேர் வந்து உன் கம்பெனியில் இருக்கிற 2 ஷேருக்கு ஈக்குவல்.
ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன். என்னென்னா கம்பெனியில் இருக்கிற செல்லர் கம்பெனியுடைய 5 ஷேரு பர்ச்சேஸ் கம்பெனியில் இருக்கிற 2 ஷேருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷியோ ஷேர் ப்ரொபோர்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்குவாங்க. இது ஒரு 2வது மெத்தட். 3வது வந்து நெட்டு பேமெண்ட் மெத்தட் என்னென்னா பர்ச்சேஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனிக்கு வந்து அப்படியே கொடுத்துரும். லம்சம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே வந்து இது பண்ணி கம்பெனி வந்து அண்டர்டேக் பண்ணிக்க. இது ஒன்று. 4வது வந்து என்னென்னா நெட் அசட் மெத்தட். நெட் அசட் வேல்யூ என்னென்னா agreed value of undertaking of the property minus agreed value of liability of undertaking of the property by the purchaser, by the purchasing company. இது ரெண்டையும் கழிச்சு வரக்கூடியது தான் நெட் அசட் வேல்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.